பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த 2024 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. கடந்த 2023 ஆண்டை கண்ட எத்தனையோ மக்கள் இந்த 2024 ஆண்டை காண முடியவில்லை. ஆனால் நம்மை இந்த 2024 ஆண்டை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடந்த போதிலும் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளை ஆற்றி தேற்றி நம்மை இம்மட்டும் நிலைநிறுத்தி இருக்கிறது. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024 ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலவும் இருக்கும். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2024 ஆண்டு முழுவதும் தேவனுடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஆண்டும் 2024 ஆண்டு வரை இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவித்து கொண்டே இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25 நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுகிறோம். அதற்கு பின்பு புது வருட ஒரு கொண்டாட்டங்கள் உலகம் எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு புதிய வருடமும் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையே நாம் அறிவிக்கிறோம். இன்று கிறிஸ்து பிறந்து 2024 ஆண்டுகள் ஆகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையாகவே அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு வார்த்தையை தம்முடைய சீஷர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் சிலுவை மரணத்துக்கு நேராய் கடந்து போகக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அவர் அந்த மரணத்திற்கு நேராய், அந்த சிலுவைக்கு நேராய் அவர் கடந்து போக கொண்டிருக்கிற நேரம், அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து அவருடைய பாடு, அவருடைய மரணங்கள், அவருடைய எல்லா காரியங்களையும் அவர் ஏற்கனவே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் அறிவித்திருந்தார். இப்பொழுது சீஷர்கள் அவரை தேற்றக்கூடிய ஒரு நேரம், அவர் பாடு, அவர் இந்த சிலுவைக்கு நேராக போகக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அவருக்குள்ளே ஒரு சமாதானம் இருந்தது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த ஒரு கஷ்டமான ஒரு நேரத்திலும் எல்லாவற்றையும் அறிகிற ஒரு தேவன், அவர் ஒரு மரணத்துக்கு நேராக அவர் கொண்டு போகப்படுகிறார். அடுத்த ஒரு சில நிமிடங்களிலே அவர் சிலுவை மரணத்துக்கு நேராய் போக வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் அறிந்திருந்தாலும் அவர் தம்முடைய சீஷர்களுடைய அவருடைய பின் நிலைமைகள், அவருடைய காரியங்களை அவர் அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தபடினாலே தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆம், எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் அது நம்மை அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய ஆத்மாவிலே அது ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே எவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் அதன் வழியாக நாம் கடந்து போக வேண்டியது இருந்தாலும், உண்மையிலே ஆவிக்குரிய ஜனங்கள் அநேக பாடுகளின் வழியாக கடந்து போக வேண்டியிருக்கிறது. அதைத்தான் நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட ஒரு பாடுகளின் வழியாக கடந்து போனார். ஏன் அப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக கடந்து போனார்? உண்மையிலே அவர் தமக்கு பின் வைத்திருந்த ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு. ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களுக்கும் அதைத்தான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், மனிதர்களுக்கு, சாதாரணமாய் உலகத்தில் வாழுகிற மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். இந்த உலகத்தின் முடிவிலே அவர்கள் தங்களுடைய சொத்து சுதந்திரங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய குடும்பங்களுக்கு வைத்துவிட்டு அவர்கள் ஒரு மறு வாழ்வை குறித்த எந்த எண்ணமும் எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு அப்படி அல்ல. அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவர் ஒரு வாழ்க்கையை எதிர்ப்பு நோக்கி அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த உலகத்திலே கஷ்டங்கள், பாடுகள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு
நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளை, நாம் அந்த வார்த்தைகளை நாம் உண்மையாகவே நாம் அதை விசுவாசித்திருக்கிறோம், அதை நம்பியிருக்கிறோம். நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஒரு எதிர்காலம், ஒரு நம்பிக்கை வேண்டுமானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தால் மாத்திரமே அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்துவை தெரியாத ஒருவரும், இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒருவரும் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது தேவனுடைய வார்த்தை. எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை, ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேத வசன அறிவு போட்டியின் 2வது போட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது இந்த 2024ஆம் ஆண்டில் 2வது போட்டியாக இது அறிவிக்கப்பட்டு இது நடத்தப்படுகிறது. 2023ஆம் ஆண்டில் நாம் சங்கீதத்தை மட்டும் வைத்து இந்த போட்டியை நாம் ஆரம்பித்து நாம் நடத்தினோம். அது முதல் போட்டியாகவும், இது இப்போ நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வைத்து நாம் இப்போ 2வது ஒரு போட்டியாக இந்த போட்டியை நாம் அறிமுகப்படுத்தி நாம் நடத்துகிறோம். நம்முடைய நோக்கம், முக்கியமான நோக்கம், வேத வசனங்கள் அதிகமாக நம்முடைய மனதில் பதிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே நாம் இந்த போட்டியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கும் அதிக பிரயோஜனமாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த வேத வசனங்களை அதிகமாக அதை நம்ம வாசிக்கும் போது அது நமக்கு அநேக வசனங்கள் நமக்கு அது நம்முடைய மனதிலே நமக்கு அது பதியக்கூடியதாய், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு அது பிரயோஜனமுள்ளதாய் காணப்படுகிறது. எனவே நீங்களும் அந்த வசனங்களை நீங்கள் தேடி, நீங்கள் காரியங்களை நீங்கள் அந்த பதில் நீங்கள் எடுக்கும்போது அநேக வார்த்தைகள் அது உங்களுடைய மனதிலே அது நிச்சயமாய் பதியும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனுடைய அடிப்படையாக வைத்தே நாம் இந்த போட்டியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 2வது போட்டியில் 66 கேள்விகளும் உங்களுக்கு 6 பகுதியாக அறிவிக்கப்படும். ஒரு பகுதிக்கு 10 கேள்விகளும் ஒரு வசனம் என்ற அடிப்படையில் நாம் இந்த போட்டியை நாம் நடத்துகிறோம். இது 6 பகுதியாக நடைபெறும். 6 பகுதியிலும் 66 கேள்விகள் நாம் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த 66 கேள்விகளிலும் 6 போட்டியிலும் 6 பகுதியிலும் நீங்கள் கலந்து கொண்டு இந்த 66 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான பதில் அனுப்பினால் இந்த 3 பரிசுகள் நிச்சயமாக உங்களுக்கு வழங்கப்படும். முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு. இந்த 3 பரிசுகளுமே குலுக்கல் முறையிலே நாம் அதை கொடுக்க நாம் விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால், அது 6 பகுதியாக நடத்துவதனால் அது சரியான பதில் அனுப்பினவர்கள் பெயர்கள் எழுதி போடப்பட்டு அது குலுக்கல் முறையில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இந்த 3 பரிசுகள், முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு. மற்றபடி நாம் அதிகமான கேள்விகள் நமக்கு சரியான பதில் அனுப்புகிறவர்களுக்கு நாம் ஆறுதல் பரிசுகள் என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இந்த போட்டியிலே. அதில் இப்பொழுது சிலருக்கு 66 கேள்விகளும் சரியான பதில் அனுப்பாமல் இருப்பார்கள். அதில் யார் அதிகமான கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை நாம் வைத்து, இப்போ சிலர் 50 கேள்விகள் சரியாக பதில் அனுப்பியிருப்பார்கள், சிலர் 40 கேள்விகள் சரியாக பதில் அனுப்பியிருப்பார்கள். அப்படிப்பட்ட கேள்விகள் பதில் அனுப்பியிருக்கிறவர்களுக்கு நாம் ஆறுதல் பரிசு என்று நாம் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த ஆறுதல் பரிசுகள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எனவே வேத வசனங்களை வாசியுங்கள். அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துங்கள். இந்த போட்டியில் கலந்து கொண்டு வேத வசனங்களை அதிகமாய் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது அந்த வசனங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாய், நமக்கு பயனுள்ளதாய் காணப்படும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.